பொன்னை, நிலங்கல்லை, புலவர்களை, மங்கையரை, இதை போன்ற பிற பொருள்களை இழந்தால் மறுபடியும் பெறுவேன். என்னுடைய தந்தை சிங்கமராசனே உன்னை எவ்வாறு பெறுவேன் என்று சூரபத்மன் தன்னுடைய தந்தையை இழந்த போது புறம்புகின்றானே என்ன காரணம்? பொன்னை, இடத்தை, புலவர்களை, மங்கையரை இவர்களை எல்லாம் இழந்தால் மறுபடியும் பெறக்கூடும் என்கின்ற நம்பிக்கையுடைய சூரபத்மன் தன்னுடைய தந்தை சிங்கமராசன் போன்றவர்களை எவ்வாறு பெறுவேன் என்று கூறுவதற்குள்ள காரணம் இல்லை. அவருக்கு இப்போது தந்தை காசிக முனிவருடைய தகத்தினுடைய பலன் நன்றாக தெரிகிறது. பொன்னை இழந்தால், நிலத்தை இழந்தால், புலவர்களை இழந்தால், மங்கைகளை இழந்தால், அதாவது ஆயிரத்திய சட்டங்களிலே இருக்கின்ற தன்னுடைய பொன்னை, தன்னுடைய நிலத்தை, மானுபவன் முதலான புலவர்களை, வல்லுபவன் முதலான மங்கையர்களை இவர்களையெல்லாம் இழந்தால் மறுபடியும் பெறக்கூடிய சூரபத்மன் சிங்கமராசனை எவ்வாறு பெறுவேன் என்று கூறுவதற்கு காரணம் பொன்னையும், நிலத்தையும், புலவர்களையும், மங்கையரையும் இழந்தால் மறுபடியும் தானே நம் செய்தவற்றை பெற முடியும். ஆனால் சிங்கமராசன் என்கின்ற தந்தையை பெற வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய தந்தையாகிய காசிக முனிவரை போன்று தவம் செய்து ஒருவர் இருந்தால் மட்டும்தான் பெற முடியும். காசிக முனிவருடைய தவத்துக்கு நிலையான தவம் செய்தவர்கள் யாரும் இல்லை என்று தன்னுடைய தந்தை காசிக முனிவரின் தவத்தினுடைய பெருமையை உணர்ந்து தன்னுடைய தந்தையை எவ்வாறு பெறுவேன் என்று விரும்புகின்றான் சூரபத்மன். இப்போது எல்லாம் வருடப்படுவதற்கு எதிராக இறுதியாக போட்டி இருபது என்று முடிவு செய்துவிட்டார். நாங்கள் 1008 அன்னங்களில் இருக்கின்ற தன்னுடைய அசுரத்தை அனைத்து மறுமாறு கட்டளையிட்டுவிட்டு தானே தன்னை அலங்கரித்துக் கொண்டு போருக்கு புறப்படுகின்றார் சூரபத்மன். அவர் போருக்கு புறப்படுவதற்கு முன்பாக தன்னை அலங்கரிப்பது மட்டுமல்ல, நன்றாக வந்து அரசுகளை விரும்பி உணர்ந்தார். அரசுகளை விரும்பி உணர்ந்த நேரத்தில் அவருடைய அகத்தில் இருக்கின்ற எண்ணம் முழுப்புறமாய் பொருட்களத்திலே வென்றுவிட்டு வருவோம் என்பது அரசால் இருக்க முடியும். ஆனால் முடிவு என்ன ஆகும் என்பது அவருக்கு அந்த நேரத்தில் சிக்கல் செய்ய முடியும். அவர் முழுப்புறமாய் வென்றுவிட்டு வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு போக முடியவே தவிர முடிவு வேறு விதமாகவும் இருக்கிறார். இப்போது அவன் உணவு கொண்டிருந்தாலே அந்த உணவு அவரை மீண்டும் நிரந்தரமாக வாழ்விக்கின்ற உணவாகவும் இருக்கலாம், அதாவது அமுதம் போன்றதாக இருக்கலாம். இல்லாவிட்டால் இப்போது உணவு கொண்டு ஒருவருக்கு முன்னாலே போருக்கு போய் அவர் உயிர் போய்விட்டால் இது அவருடைய இறப்புக்கு காரணமான உணவாக கூட இருக்கலாம், அதாவது நஞ்சாகவும் இருக்கலாம். அதில் சூழலுக்கும் இப்போது போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்பு உணவு கொள்ளும் என்பதை வகிக்கின்ற நெற்றியை சிவாச்சாரியார் என்றும் எல்லையில் நன்றி என அருணர் போல் எழுந்து நல்ல நாளைய மொழிகள் போய் தலம் புழலாகி துன்பம் ஐவரை உணவுடன் அது நோய் தொடர்ந்து அன்னமும் கடல் நச்சுகள் அமுது கொள்வதுமே என்று கேட்டார். இந்த உணவுகளை வாழ்க்கையில் போவதாக இருந்தால் அது அமுதமாகும். முறைப்படுவதால் திருக்காட்சியாரை தன் மொழியை சேவைக் கொள்ளப் போவதாக நிச்சயமாக நஞ்சாகும். அதிலே அழுவா நஞ்சாக சரியாக கழித்து அவர் உணவு கொண்டான் என்று நிச்சயமாக சொன்னார் சிவாச்சாரியார். ஆனால் தொழில்நுட்ப போருக்கு போகின்ற போது சிலைக்கு எடுத்து தன்னுடைய இணை போராக புரிந்து கொண்டார். பாதிரிகமன் சந்தனத்தை நன்றாக பூசிக் கொண்டான். அதற்குள் இந்தியாவில் என்கின்ற தேர் மேலே ஏறிக்கொண்டு ஏறாக எல்லாம் வருடப்பெருமானுக்கு முன்பாக போர்க்களத்துக்கு செல்கிறார். அங்கே வருடப்பெருமான் இந்தியரை எல்லா மாற்றிக் கொண்டு அவர் போருக்கு வருகிறார். காரமாய் காலம் இன்றி, கர்மமாய் கர்மம் இன்றி, ஓரமாய் ஓரம் இன்றி, உலங்களாய் உலங்கள் இன்றி, ஞானமாய் ஞானம் இன்றி, அனாதையாய் வெங்கட்டெல்லாம் மூலமாய் இருந்த வள்ளல் மூடிது முகம் கொண்டு விட்டார். விளங்கப்பட முடியாததாக மனப்பாட்டு காயத்தாரை முட்டப்பட முடியாமல் இருக்கின்ற மிகப்பெரிய சிவப்பரம்பொருளின் கட்சியாக விடப்பெறுவார். போர்க்களத்திற்கு புறப்பட்டு வந்தார் என்பதை சொல்லவர் என்ற கட்சியை சிவாச்சாரியார் அவர் எல்லாம் ஒரு இறைவனுடைய பரம்பொருளினுடைய மிகப்பெரிய இலக்கணத்தில் மேலாகதான் படித்தார். அவரே காலமாகவும் இருக்கிறார், ஆனால் காலமாகவும் இல்லை. அவரே கர்மமாகவும் இருக்கிறார், கர்மமாகவும் இல்லை. உரமாகவும் இருக்கிறார், உரம் உடையவனாகவும் இல்லை. உரங்களாகவே இருக்கிறார், உரங்கள் உடையவனாகவும் இல்லை. என்றால் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாமல், இந்த சன்மத்தை என்று வர்ணிக்க முடியாமல், எல்லாத்தையும் கலந்திருக்கின்ற பரம்பொருளாக விளங்குகிறவன் மிருகப்பெருமான் என்பதை அவ்வாறு குறிப்பிட்டார். போர்க்களத்திற்கு சூழலுக்கு முன்பாக மிருகப்பெருமான் வந்தபோது தன்னை மிகுந்த வேகத்தோடு எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலை வெல்லுவதற்கு முன்பாக அவனுக்கு சற்றே நன்னறிவை கொடுக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அவனுக்கு முன்பாக தன்னுடைய தோற்றத்திலே ஒரு உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்று கருதி முருகப்பெருமான் சிறிது நல்முறையை கொடுத்தார் சிறப்புகளுக்கு. அவன் 1008 அண்டங்களுக்கு அதிபதி 126 வாழ்க்கை உடையவன், கிழக்கிற்கு போவதற்கு இந்தியர் ஞானம் என்கின்ற தேர்வு இருக்கின்றவன், அந்த முருகப்பெருமானுக்கு இருந்தவன் கன கன என வளர்க்கும் கடலடி தந்தை இருந்தவன், கோல மாற எரிய இன்னமும்
தோன்றார் உதவி பாடகர் என்றெல்லாம் பேசிக் கொண்டு வந்த சூரபத்மன் இப்போது சிறிது நல்முயற்சி, அதாவது ஞானம் என்பதை முருகப்பெருமானிடத்தில் இருந்து பெற்ற போது அவர் எதிரே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திரு தோற்றத்தைக் கண்டு தன்னுடைய ஆர்வமெல்லாம் போல முருகப்பெருமானுடைய தோற்றத்தைக் கண்டு அப்படியே பரப்புகிறார். ஆனால் இது எனக்கு முன்னாலே தெரிகின்ற கோலமா உயிரின் மீது புறவிய குமரன் தண்ணி நான் பாடல் என்று இழந்து விட்டேனே. என்னுடைய எதிர்ப்பு எல்லாம் வந்த பரம்பொருள் என்று தெரியாமல் கோலமா வெயிலின் மீது குழந்தைய குமரன் தன்னை பாடல் என்று நான் இழந்து விட்டேனே. என்ன செய்வேன்? வீரவாதத்தேவர் என்கிறவன் எனக்கு முன்னாடி கூடார் வந்திருந்து எல்லாம் வந்த முருகப்பெருமானுடைய பெருமையை எடுத்து படித்த காலத்தில் அவர்கள் எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளாமல் போனேன். நான் ஆயிரத்தில் தன்னில் கழிவறை என்கின்ற பெருமையிலேயே அந்த முருகப்பெருமான் இருந்தவரை கற்று மறியாமல் இருந்து விட்டேன். இப்போதெல்லாம் எனக்கு பெருசு ஒரு உண்மை தெரிகிறது. அது என்ன என்றால், நான் கற்றிருக்கின்ற செல்வங்கள் அட்டங்கள் அனைத்தும் இதோ என்னுடைய எதிரே தெரிகின்ற இந்த முருகப்பெருமானுடைய திருப்பொருள் பாலத்தின் ஒரு ரோமத்தில் உழைக்கும் என்று எனக்கு இப்போதெல்லாம் தெரிகிறது. நான் போய் திருவடியில் வர வேண்டும் என்று என்னுடைய ஆண்கள் எல்லாம் படிக்கின்றன. அவருடைய திருவடியிலே பொறுத்தவரை வழங்க வேண்டும் என்று என்னுடைய தலை முடிக்கின்றது. நான் என்ன செய்வேன்? என்னுடைய மானம் ஒன்றுதானே நடக்கின்றது, நான் என்னுடைய பகிர்வு என்று தெரிவித்த மானம் ஒன்றுதானே என்னை நடக்கின்றது என்று சூடுதல் வேண்டும் தாங்கள், தொடுதல் வேண்டும் சென்றி இவருக்கு நான் ஆராய்ச்சி வாழ்தல் வேண்டும். ஆனாலும் தடுத்தது மானம் ஒன்றை என்று சூழலுக்கும் முருகப்பெருமானுடைய ஞானம் எங்களுடைய பட்ட காலத்திலே முருகப்பெருமானை பெற்று அப்படியே புறம்புகிறார். மீட்டும் அவர்களுக்கு கொடுத்து காலத்தில் எடுத்தவுடன் பழையபடி ஆகா கடற்கரையில் அவர்களும் கடலை கட்டை விளக்கியோடு நான் கொண்டே தீர்வேன் என்று மீண்டும் அவர்களுக்கு தன்னுடைய ஆணவத்தை எடுத்து காட்டுகிறார். இந்த கதை நமக்கு எதை காட்ட வந்தது? எல்லாம் வல்ல முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு முன்பாக இருந்து தன்னுடைய தோற்றத்தை காட்டிய காலத்தில் ஞானத்தை கொடுத்த காலத்தில் முருகப்பெருமானுடைய மிகப் பெரிய ஞானத்தினாலே அவரை உணர்ந்து கொண்டு பரம்பரையுடைய பெருமை எல்லாம் சொல்லி முடிக்கின்ற சூரபத்மன் மீண்டும் அவர் கொடுத்த ஞானத்தில் எடுத்தவர்களே பழையபடி அந்த முருகப்பெருமானை பற்றி குழந்தை என்று பேசியிருந்தாலே இந்த நிலைக்கு இன்றைய வாழ்க்கையில் அவருக்கு எந்த உண்மையை காட்டுகிறது என்று சிந்திக்க வேண்டாமா? உலகத்திலே மனிதர்கள் பல்வேறுகிறார்கள். செல்வம் என்பது வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருள் என்பது உண்மை என்றாலும் அது கொண்டை பொருளே வாழ்க்கையை நோக்கம் என்கின்ற இடத்தில் எண்ணத்தில் வெறும் முடிவு தேடுகிறார்கள். அது ஒரு வகையிலே நியாயமானதும் கூடத்தான். ஆனால் அவ்வாறு தேடப்பட்ட செல்வம் தன்னுடைய சேவைக்கு அது கடந்து போகின்ற நேரத்தில் அந்த செல்வத்தினுடைய துணையை கொண்டு அதையே மூன்று போல வைத்துக் கொண்டு வாழ்க்கையை வரக்கூடிய எந்த இடக்காரர்களையும் தங்களால் நீக்கிவிட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அதுவும் நியாயம்தான். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மேலாக இல்லாமல் பரம்பொருள் என்று ஒன்றுடைய விருப்பம் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அந்த நேரத்தில் எந்த செல்வங்கள் இருக்கிறதோ அவர்கள் தான் இருக்கின்ற செல்வத்தை காப்பாற்றிக் கொள்வார்கள். செல்வம் பற்றி விட்டதாலே தெய்வத்தை பற்றி தெரிந்து பெறாமல் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஆவணத்தினாலே தங்கள் செல்வத்தை இழப்பது உண்டு. ஆனால் அவர்கள் செல்வத்தை விட படித்திருந்து ஆர்வம் கொண்டிருந்தால் இறைவன் கடவுளையும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து ஆர்வத்தை சென்று கொண்டிருக்கிறாய், ஆர்வத்தில் வழி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்கும் கூட ஒரு வாய்ப்பு தருகிறார். ஆனால் அறிவித்தவர்கள் இருக்கிறேன் பலபலம் படைபலம் என்கின்ற எல்லா பலமும் இருந்து பரம்பொருள் என்ற ஒன்றை பற்றி நமக்கு என்ன கவலை? நாம் இவற்றையுடைய தொலை கொண்டு அனைத்தையும் வெற்றிவிட முடியும் என்று எண்ணக்கூடிய ஒருவனுக்கு அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு நேரத்திலே முற்றிலும் வீழ்ச்சி அடைகின்றது. அவன் பலபலம் அவனுக்கு கை கொடுக்கவில்லை, அவனுடைய படைபலம் அவனுக்கு கை கொடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அவன் சிந்தித்து பார்க்கத்தான் இதுவரைக்கும் நான் எதை எனக்கு வாழ்வில் மையப்பொருளாக இருந்தேனோ அந்த செல்வம் என்ற ஒன்றை மட்டுமே வைத்துக் கொண்டு இந்த செயலை ஈடுபட முடியாது என்று உணர்ந்து கொண்டே என்று தெரிந்து கொள்கிறார். ஆனால் அந்த எண்ணம் அவனுக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது? ஒரு முறைப்பட்ட அனுபவத்தை மையமாக கொண்டு இனிமேல் நாம் அந்த அனுபவித்தான் முழு அடிப்படை நம்பிக்கையாக கொள்ள வேண்டும் என்கின்ற பொருளை அவன் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு அம்மாள் இல்லை. இருந்தாலும் இறைவன் கருணையோடு ஒரு வாய்ப்பிக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் சூரபத்மனுக்கு ஞானத்தை கொடுத்து பரம்பொருள் முறையை எல்லாம் வந்த முருகப்பெருமான் தெரிவித்ததாக கண்டவராக நமக்கு எடுத்துக் கூடுவது. சூரபத்மனுக்கு சில நிமிடங்கள் ஞானம் கிடைத்த போது எல்லாம் வந்த முருகப்பெருமானை அந்த பரம்பொருளுடைய பெருமையை யாரும் சொல்ல முடியாத வண்ணம் அடுத்தமாக எடுத்து சொன்னவன் மீண்டும் அந்த ஞானவரத்தியை முருகப்பெருமான் நிறுத்தவுடனே படிய முடிகின்ற முருகப்பெருமானை பரிவாரம் பேச தொடங்கியது. வாழ்க்கையில் நம்முடைய பலபலம் படிபலம் மட்டுமல்ல பலன்கள் தான் கை கொடுக்காது என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை வாழ்க்கை காட்டுவதையும் அந்த நேரத்தில் நாம் இறைவன் பிரிவை கொண்டு வருவதையும் நடைமுறையோடு தொடர்ந்து அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதும் இல்லாதவர்கள் தங்களுடைய செல்வத்தையே நம்புவதுதான் ஆசையாக இருக்கிறது என்ற உண்மையை சட்டப்பராக நமக்கு எடுத்து காட்டுகிறது. நேற்று முருகப்பெருமானோடு போர்கள் கொண்ட சூரபத்மன் பல்வேறு வடிவங்களை இருந்தான். சக்கரவாளப்பாளையாக இருந்தான். மறுபடியும் பெரிய மாவட்டமாக மாறிக்கொண்டு எல்லாப்பட்ட முருகப்பெருமானை முன்பாக இருந்து போடுகிறான். அப்போது முருகப்பெருமான் கடைசியாரத்தினுடைய கையிலே வேண்டியிருந்து இதே இருக்கின்ற ஆவரமாக இருக்கின்ற சூரபத்மன் மேலே முருகப்பெருமான் பேசுவதால் இரண்டு போராக பிறந்தது.
கொடுக்கிறது. காவடி வலுவேல் வீர தற்குரல் மறத்தார் வீடா நேரவன் நிறுத்தி வீட்டும் மெய்ப்பையில் இறந்து கூறும் சேவரும் மயிலுமாறி திறம்புண்டு சேவர் சேவை காவலர் தன்னை நாடி அவற்றுடன் கருத்து வந்தார். அவன் மாணவனாக இருந்தபோது சேவருமாக மயிலுமாக முருகப்பெருமான் தேர்வு கூறாடப்படுத்திய பிறகும் கூட அவருக்கு ஆணவம் கொஞ்சம் கூட அறியாமல் வறுமையை கொடுத்து வந்தால் அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய திருத்தக்கராயமாய் பார்த்தார். சிறந்த கருத்தவர்கள் தங்கள் எழுத்தில் நோக்கினால் இருப்பு எப்படி ஓடிவிடுகிறதோ ஞானம் எப்படி பிறக்கிறதோ அதுபோல இப்போது அவருக்கு ஞானம் பிறந்தது. சிறந்தார் நோக்கில் இருந்தது கரும்புகள் செப்பல்லாகி இயற்கை போலே அவன் பார்த்திருந்த இருத்தன்மை என்ற ஆணவம் அவனை விட்டு போய் வைத்தன்மையில் இருந்த ஞானத்தை பெற்றார். முருகப்பெருமான் வைவைத்தனுடைய வாகனமாக அதாவது முருகப்பெண் என்ற வைவைத்தனுடைய வாகனமாக கேட்டுக்கொண்டு சேவரைத்தனுடைய உரிமை இருக்குமாறு கூறினார். இப்போது நமக்கெல்லாம் ஒரு பெரிய சிந்தனை. சூரவற்றும் ஆறுவராக இருந்தபோது எல்லாம் உள்ள முருகப்பெருமான் மேம்பட்டு அந்த பேர் சரியாக இரண்டு ஊராக தாமரத்தை படர்ந்தது என்று கட்டப்படாமல் கூறுகிறதே, இது என்ன காரணம் பற்றி முருகப்பெருமான் மேம்பட்டால் எல்லாம் தூளாக போகும் என்றுதான் நாம் படித்திருக்கிறோம். முருகப்பெருமான் கையிலே இருக்கின்ற ஏழையுடைய பெருமை சொல்லிலே அடங்குமா? அது பழக்கு தவறு முதல் தமிழ்பலரை இருக்கும் ஒரு கலைப்புணர் நிதி கூறிய வரைக்கூறி இடித்த வழிகாடும். அது யாருமே விட்டாலும் அவர்களுடைய வளங்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் சிந்தனைக்கும் துள்ளி வந்து எல்லாவற்றையும் தூளாக மாற்றக்கூடியது. இப்ப சொல்வதற்கு தப்பியாகிய தாரகாசுரன் என்கின்ற பெயரை உடையவருடைய கருத்தடியில் இருக்கின்ற மலையை தூளாக ஒரு தளத்தில் அங்கிவருக்கு நேரத்திலே குழந்தை எரிந்தது வேறு. அதற்பட்டவே இப்போது சூரவற்றும் மாணவராக இருந்தபோது சரியாக இரண்டு கூறாக பிறந்தது என்று கதை கொடுக்கிறதே இதற்குள் அமைந்திருக்கின்ற தத்துவம் என்ன? ஏன் இந்த மாணவரத்தில் மட்டும் இரண்டு கூறாக பிறக்க வேண்டும், கூறாக மாற்றாமல்? இப்போது மாணவராக நிர்ணயிக்கும் சூழல் உள்ள பெருமானை அறிய முடியவில்லை. இந்த விதத்திலே ஒரு மனிதன் செல்வத்தினாரோ படிக்கிறாரோ அல்லது வேறு எந்த ஒரு விதத்தினாரோ மிக உயர்ந்த மனிதர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அறிவு மிகவும் கூர்மை உடையதாக இருக்கலாம். அந்த அறிவு கூர்மை உடையதாக மாணவர்களுக்கு காரணமே அவர் செல்வமாக கூட இருக்கலாம். இந்த சூழலை போல ஆயிரத்தின் சந்தைகளுக்கு அறிவை 126 வாழ்க்கைகளை திகழ்த்திருக்க போவதற்கு இந்தியானம் என்கிற பேர் பற்றி பராமரித்தாலும் இவற்றுக்கு எதிராக வாழ்க்கை நலன்களை வசதிகளை பெற்றிருக்கக்கூடியவர்களும் படைத்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவை மற்றவர்களாக இருக்கிறார்கள், கூர்மையாக அறிவிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவரையும் பெற்றிருந்தும் கூட ஒருவனுக்கு ஆர்வம் இருக்கிறது என்றால் மக்கள் பண்பு இல்லை என்று பொருள். ஒருவனுக்கு மக்கள் பண்பு இருக்கிறது என்றால் ஆர்வம் இல்லை என்று பொருள். ஆர்வம் இருக்கிறது என்றால் மக்கள் பண்பு இல்லை என்று பொருள். மக்கள் பண்பு என்றால் என்ன? அடுத்தவரை மதிப்பதும் அடக்கமாக இருப்பதும் அடுத்தவருக்கு உதவுவதற்கு என்ற எண்ணமுடையவராக இருப்பதும் தான் மக்கள் பண்பு என்று சொல்லுவோம். ஒருவர் கூட்ட அறிவை உடையவராக இருந்தும் மக்கள் பண்பு இல்லாதவராக இருக்கிறார் என்றால் ஆர்வத்தின் காரணமாக இருக்கிறார் என்று பொருள். இப்போது ஒருவர் நம்மிடத்தே வந்து மிகவும் மென்மையாக ஒரு செய்தியை பற்றி தெரிவித்து நம்முடைய கருத்தை கற்கிறார். நானும் அவரை மதித்து அவருடைய கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றவர் அவர் மிகவும் வாழ்க்கையை படுத்தி இதெல்லாம் நான் விழாவில் வந்து முடிவா கொஞ்சம் ஏற்றப்பட்ட வேகமாக பேசுவோம் என்றால் அது வரைக்கும் நம்முடைய மசிதி என்று எண்ணிக்கின்றவர் அடுத்த விஷயத்திலே இவர் நாய்மொழி பேசுகிறார் என்றுதான் எண்ணுவார். எனவே ஒருவர் என்னதான் கூட்டு அறிவுடையவராக இருந்தாலும் மற்ற வகையிலே செல்வங்கள் கிடைத்தவராக இருந்தாலும் ஆர்வம் என்ற ஒன்று இருக்குமானால் மக்கள் பண்பு என்ற ஒன்று இல்லாமல் இருக்குமானால் அவன் மரம் போன்றவன் என்று சொன்னார் திருவள்ளுவர். அறம் போரும் கூர்மையடையும் மரம் போன்றவர் மக்கள் பண்பு இல்லாதது. அதில் மக்கள் பண்பு ஒருவனுக்கு இல்லை என்றால் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது என்ற பொருள் அவர் ஆர்வமுடையவராக இருப்பானால் அறம் போலும் கூர்மை படைத்தவராக இருந்தாலும் அவன் மரம் போன்றவராகவே எண்ணப்படுவார் என்று திருவள்ளுவர் சொன்னதற்கு ஏற்ப சோழத்தில் அறிவுடைய சட்டங்களுக்கு அதிபதி முதலாக அடிப்படையை விடப்பை அறம் போலும் கூர்மை உடையவராக இருந்தும் அவனுக்கு ஆர்வம் இருந்ததால் மக்கள் பண்பு இல்லாததால் அவன் மரம் போன்றவராக இருந்தால் என்பதை காட்டுகிறது. இப்போது அவனால் இல்லாத மக்கள் பண்பு இருப்பது ஆர்வம் என்பதை இரண்டு கூறுகளை உடையது. யார் என்ற ஒன்று எனது என்ற ஒன்று. நான் என்பதை அலங்காரம் செய்வது எனக்கு என்பதை சொல்ல ஆரம்பிப்பது. நான் எழுதுகின்ற இரண்டு கூறுகள் ஒன்றாக இணைந்த காலத்தில் அதற்கு ஆர்வம் என்று ஒரு பெயர், செருக்கு என்று ஒரு பெயர், இவ்வாறு பல பெயர்களை பெறுகிறது. அந்த இரண்டும் இணைந்து வெளியாக இருக்கின்ற வரைக்கும் எழுப்பி இருக்கின்ற வரைக்கும் மக்கள் பண்பு இல்லை என்று பொருள். யார் எழுதுகின்ற இரண்டும் பிரிந்து போய்விடுவார்கள். அதாவது ஆணவத்தினுடைய இரண்டு கூறுகளும் பிரிந்து ஆணவம் இல்லாமல் போய்விடுவார்கள். ஒரு மக்கள் பெறுகிறார். மக்கள் பண்பை கொண்டிருந்தான் என்றால் இறைவனுடைய பெருமையை உணர்ந்து கொள்கிறான். அவன் இறைவனுடைய நிறுவனத்தை அறிந்தால் அவனுக்கு வீட்டு திறந்து இல்லை. இளைய திருவள்ளுவர்கள் அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். யாரும் இறந்து என்னும் செருக்கு அறுப்பான் வாழ்வோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ் என்றால் இப்போது நிறுவனத்தில்
கூர்மையான வயங்கள் படைத்திருக்கும் மற்றொன்று இல்லாததால் மரம் போல இருந்தார். எட்டாவது முருகப்பெருமான் கைவிட்டார். அந்த வேர் என்பது யார் எனக்கு என்று இரண்டு கூறுகளாக இந்த வடிவையில் செவனையை பிடித்து வந்தது. ஆகவே அவன் மாணவருக்கு உயர்ந்த முருகப்பெருமானுடைய திருவுருவத்திற்கு அவனுடைய திருவடிக்கு புகுந்து விட்டான். உலகத்தின் வழி காட்டுவது இரண்டு கூடாத முருகப்பெருமான் மாணவர்கள் என்று சொல்லி கொடுத்தான் என்கின்றவர்கள். இந்த கதையில் ஆச்சரியமாக போது முடிகின்றது. இதுவரைக்கும் முருகப்பெருமானை விழுந்த கோபத்தோடு பேசிக் கொண்டிருந்த சூரபத்மன் கடைசியாக முருகப்பெருமானுடைய திருவடிக்கு வாகனமாகி இன்றைய தினம் வரைக்கும் முருகப்பெருமானை தொடரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முருகப்பெருமான் சிவப்பு தொடரக்கூடிய தன்மையை எல்லாம் பெற்றிருந்தார். இப்போது முருகப்பெருமான் என்ன கதையை காட்டியிருக்கிறார். சூரபத்மனிலே அவனை மனம் செய்வது போல எழுந்த கோபத்தோடு படப்பட்ட வழிமுறையை போல வந்து அவனை மனம் செய்வது போலே கொள்வதை போலே கொண்டு அந்த சூரபத்தோடைய ஆணவத்தை மத்தியிலே நீக்கி சூழலை தன்னுடைய திருவடிக்கு ஆராய்ச்சி கொண்டு விட்டான். இதுதான் முருகனுக்கு அமைந்திருக்கின்ற மனத்தன்மை. முருகப்பெருமான் அறிவிக்கிறார். முருகப்பெருமான் சூழலை சந்தானம் செய்தார் என்றோ மனம் செய்தார் என்றோ கொண்டார் என்றோ இந்த சொற்களை படித்தார் என்று சொல்லவில்லை. மிக உரிமையுடையதாக அவரை மனம் செய்வது கூட இருந்தாலும் இறுதியாக அவர் தனக்கு வாகனமாக கடைசி வரைக்கும் மற்றவர்களால் தொடரப்படக்கூடிய கல்வியை தரப்போகின்றார். அது சூழலுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சொல்ல முடியாத கருணை அல்லவா? செயல்பட்டவரால் முருகன் செயல்பட்டவரால் ஆயிரத்தி வந்தவரை மதம் செய்வது போல செயல்பட்டவரால் மனமாக கொடுமை உரியதாக சொல்லலாம். முடிவு எப்படி இருக்கிறது? முருகனுடைய திருவடிக்கு ஆளாகக்கூடிய கருணை என்றவா சொல்வதற்கு வழிவிட்டது. ஆகவே முருகப்பெருமான் என்பது மனமல்ல, சமாளமல்ல, அது தொலையல்ல, அது மனக்கருணை என்று மகன் பெருமான் சொல்றார். நீண்டவற்கே செய்த தாழ்வுகளை 1000 இலக்கமுறை சிங்கமுறை எங்கெங்க திறம் பெற்ற சூழலை மனக்கருணை இன்று பரிவத்திரையில் மாற வேண்டிய அமுத பாதம் எங்கே என்று கேட்கின்றார் மகன் பெருமான். நீ அந்த தாயாருடைய சிங்கமுறை சூழலை மனம் செய்தார் என்று சொல்லவில்லை. மனக்கருணைக்கு இன்று பரிவந்தாய் உரிமையுடைய பேருடைய காட்சிகளை வரும் செய்த நாடகத்தை நிச்சயவர்களுடைய திருவடிக்கு ஆராய்ச்சி கொண்டால் யாருமே உன் செயல் மனக்கருணை. சட்டப்படாகவும் இந்த தத்துவத்திற்காக இருந்த காட்டுகிறது. முருகப்பெருமானை கடைசி வரைக்கும் இருப்பு சூழவர்களுடைய திருவடிக்கு நாடகமாகிவிட்டார் என்று கடைசி தெரிவித்து சட்டப்படாகவும் அதனுடைய தத்துவம் என்பதை விளக்குகிறது. இந்த மதத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு குற்றங்களை செய்தாலும் செய்தான். எதனால் குற்றங்கள் செய்தவர்களும் நான் இதனுடைய கருணையும் மத்தியத்துவம் தனக்கு கிடைக்காது என்று நான் அது பழியாது. அவன் இறைவனுக்கு முன்னாலே சென்று தன்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் கூறி இறைவனுடைய திருவடிகளை விழுந்து வழங்குகின்ற காலத்தில் அவன் மாதிரி இருக்கிற குற்றங்களை பெறுவதற்கு காரணமாக அடிப்படையாக இருக்கிற மாத்திரங்களை எல்லாவற்றையும் நீக்கி அவனை உரிமையுடையவனாக சொல்லுகிறார். அவன் வாயிலுக்கான குற்றங்களை நீக்கி அவனுக்கு புரிந்து கொள்கிறார். இது பொதுவாகவே எதற்கு செய்ய வேண்டியது என்று கூட நம்முடைய தமிழ் சார்பாளர்களும் நம்முடைய மத்திய வளர்த்த பெரியவர்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இறைவனுக்கு கடமை இல்லை என்றால் எந்த அறிமுகங்களுடைய திருவடியை விழுந்தாலும் அவன் எத்தனை குற்றமுடையவனாக இருந்தாலும் அவன் குற்றங்களை நோக்கிக் கொண்டிருக்கின்ற விடுவை எல்லாம் கடவுளுக்கு இல்லை. அவனை ஏற்றுக்கொண்டே செய்ய வேண்டும், அனைத்திறந்தங்களை செய்ய வேண்டும், கடமை புரிந்தே செய்ய வேண்டும் என்று கடவுளுக்குள்ள கடமை என்று பக்தியின் அடிப்படையில் கம்பீரமாக நம்முடைய புலவர்கள் பேசினார்கள். பெருமான் இறைவனத்தில் சொல்லியிருந்த பொழுது நீ எனக்கு நல்லது செய்தார்கள் இல்லை, கல்வி செய்தார்கள் இல்லை, எனக்கு அதை பற்றி இல்லை. நான் எந்த இடமுடைய திருவடிகள் என்னை அழைக்கலாம் என்று கொடுத்து விட்டு அந்த இடம் முதலாக என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய உடலை எல்லா ஆராய்ச்சியும் இங்கே ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி முன்னால் எனக்கு நல்லது வந்தாலும் முன்னால் வந்தது என்று சொல்வார்கள். இனிமேல் எனக்கு தீமை வந்தாலும் அதுவும் முன்னால் வந்தது என்று சொல்வார்களே தவிர என்னை யாரும் சொல்லப் போவதில்லை. ஆகவே எதை செய்வாய் பணி செய்வாய், நானும் இதற்கு வயதில்லை என்று அழைக்கப்பட்டு விட்டவரை அழைக்கலாம் தந்தைகளையும் கேட்டு கீழே வைத்து என்பதை ஒரு கொள்கையாக பரவாக இன்று சமயம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறது என்பதை கொண்டிருந்த போது எல்லாமான கடவுள் தமிழினுடைய முன்னோர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது சொல்லுகின்ற காலத்திலும் எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறது என்று உணர்கிறேன். அது இல்லை என்றால் சமூகத்திற்கு தொண்டு செய்வது உண்மைதான். நான் இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்கின்ற கடவுளை செய்ய புறப்பட்டவற்றை அவ்வளவால் புறப்பட்டவற்றை என்னை காக்க வேண்டியது இறைவனுக்கு உள்ள கடவுள். இந்த இறைவன் காக்க வேண்டியதை கடமையாக கொள்ள வேண்டியது என்று சொன்னார். நம் கடம்பளை மற்றவள் பற்றினம் தன் கடம்பை இருக்கிற கோயிலால் தன் கடவுள் அடியேனையும் சார்ந்தது. என் கடற்படியை கடப்பது இறைவனுக்கு திருவடியை வெளியிடுவது வரை அவன் தீர்த்து செய்ய வேண்டும் என்பது அனைத்திறத்தினுடைய பொது தத்துவமாக இருக்கிறது. சட்டமாக அதை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி மேலே சென்ற மற்றொரு கருத்தையும் தெரிகிறது. உன்னை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, உண்டாக இருக்கிற குற்றங்களை செய்யும் அவர் நீக்கிவிடுகிறார். இந்த உண்மையை காண்பதுதான் கட்டப்படாமல் என்பதை கூறப்பட்டிருக்கு தாக்கியார் வெள்ளப்பெருமாள் கொடுத்திருக்கின்ற பெருமையினாலே தெரிந்து கொள்ளலாம். அந்த கட்டப்படாமத்தினுடைய தத்துவம் என்ன என்றால் இங்கவை புரிந்தாரேனும்
திருமண் கொடுத்தார் தூயவராகி மேலே கொள்கை பெறுவர். தீயவை புரிந்தாலும் குமரவேல் திருமண் கொடுத்தால் தூயவராகி மேலே கொள்கை பெறுவர். இது யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. காரணம் கேட்கின்றால் இதுவரைக்கும் முருகப்பெருமானோடு சில கடுமையான போட்டியில அந்த ஆயுள் பெற்றெடுத்த மகனாகிய சூரபத்மனுக்கும் தனக்கு மறந்துதான் அருளை கொடுத்து தன்னுடைய திருவடிக்கு ஆராய்ச்சி கொண்டு விட்ட ஒன்றே சார்ந்தவர்களார். தீயவை புரிந்தாலும் குமரவேல் திருமண் கொடுத்தால் தூயவராகி மேலே கொள்கை அறிவதில்லை. ஆயிரம் பெற்றும் கொள்ளோ அதுவும் தவறு இல்லா செய்த மாலையும் மரணம் கன்றோ மறந்தில்லாமல் அருள் பெற்று வந்தார். மாயம் பெற்றெடுத்திருக்கின்ற மகனாக வழங்கக்கூடிய சூரபத்மனுக்கும் முருகப்பெருமான் சொல்ல முடியாத பரம்பரைக்காக கருணையை புரிந்து தன்னுடைய திருவடிக்கு ஆராய்ச்சி அவரை மனிதமாக்கிக் கொள்ளுகிறார். எனவே முருகப்பெருமானுடைய கருணையை நாம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனையே பற்றி முருகப்பெருமானை அழைக்கிறேன் என்பதை இவன் உண்டாக்கிவிட்டார். எனவே முருகப்பெருமான் உழைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் திருவுள்ளத்தை அவர் மயில்மேறி ஏறிக்கொண்டு கைவாரம் ஏறுகிறார் என்பதனாலே அந்த மயிலை குதிரை ஒன்றே சொல்வது தமிழியாக ஒரு வழக்கமாக மாறியது. அவர்கள் முருகப்பெருமான் ஏறி வரக்கூடிய பாரதமாகிய சூரபத்மன் என்கின்ற மயிலை அங்கெங்கே குதிரையில் சொல்வது ஒரு வழக்கம். ஆடும் பரி வேல் அணி சேவல் என ஆடும் பணியே பணியாய் அருள்வாய். ஆடும் பரி பற்றியிருந்தால் குதிரை ஆடும் பணி என்று சொன்னது. மக்களுக்கு சித்திரமணி பொற்களரை இத்தனை மச்சியிலும் உக்கிர புரடம் மயில் என்று அழைக்கப்படுகின்ற மச்சி என்று அழைக்கப்படுகின்ற உக்கிரம் மேடம் கொண்டிருக்கிற புரடம் குதிரை. எல்லாம் இந்த முருகப்பெருமான் திருவடி காயாக மாறிவிட்ட சூரபத்மன் வருகை சிவந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மிக விரைவாக ஒரு குதிரையுடைய நேரத்தோடு சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய நேரத்தை பொறுத்தே முருகனுடைய கருவை நம்மிடத்தில் மரமாக வந்து சேர வேண்டும் என்று சொல்லப்பட்ட அளவிலே ஒரு பெருமையை சூரபத்மனுக்கு எல்லாம் உள்ள முருகப்பெருமான் கொடுத்துவிட்டார். இப்போது முருகப்பெருமான் சூரை நடத்தியவுடன் தேவர்கள் முன்னாள் போட்டி பூமணி பொழிந்தார்கள். முருகப்பெருமான் வீரவாத தேவரை அடித்து இந்தியாவின் நிறுவனத்தில் கொடியேற்றி அவருக்கு பட்டாளத்தை எழுப்பியிருக்க திருவுள்ளம் பற்றி அருள் செய்துவிட்டு முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வருகிறார். இப்பொழுது இந்தியாவில் விண்ணகத்தில் வெளியேற்றப்பட்ட தன்னுடைய புத்தகங்கள் எல்லாம் தீர்த்தவுடனே அவர் தான் நன்றியுடையவராக இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு என்று உள்ள தெரிகிறார். நம்முடைய தமிழகத்தில் கொண்டு இருக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரும் கருத்தை நமக்கு தரப்படுவதற்காக வந்தது. அந்த கருத்தை ஒரு திருக்குறள் கூறி அழைத்து வரலாம். இது எத்தனை முறை கட்டாலும் எத்தனை முறை சொன்னாலும் இந்த கருத்து உள்ளத்தில் நின்றுவிட்டால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் பொருந்தது என்று கூறப்படும். சிறப்புடையாளர் என்று சொல்கிறது என்று கேட்டால் அல்லது பற்று ஆற்றால் அல்லது நன்மை என்ற இன்பத்தை கேட்கின்றார்கள். மனிதர்கள் என்ன சொல்கிறது என்று கேட்டால் பார்ப்போம் வழிய வழி வழி என்னும் தீர்ப்பினி என்றனர். தமிழாளர்கள் என்ன சொல்கிறது என்று கேட்டால் திறன் மொழி நோக்காத பேராண்மை சார்ந்தோருக்கு ஆள் ஒன்றோ ஆழ்ந்த ஒழுக்கம். கையபாரம் என்று சொல்கிறது என்று கேட்டால் கூட்டம் குடித்தவன் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் கைப்பற்றவர்கள். விசுவாசம் என்று சொல்கிறது என்று கேட்டால் அதுக்காக அபார்கள் இல்லாற்றிருந்தால் எழுக்காயிருக்கிறார். இவ்வாறு கண்டபாலம் எந்த கருத்தை சொல்லுவதற்கு என்றால் நன்றி கொண்டாருக்கு மொழிவுண்டா மொழிவை கையை நிறுத்தி கொண்டவதற்கு ஆனால் பூர்வத்துவம் எல்லா பிள்ளைகளையும் திருவிடத்தே இருந்து பெற்று அவருக்கு நகரை கொண்டிருக்காமல் செய்யவழிக்கென்று அந்த சிவப்புறங்களுடைய எழுத்துதல் வழிவாகத்தான் தன்னுடைய வீழ்ச்சியை தெரிவித்தார். அதில் எந்த நன்றியை கொண்டவர்களுக்கும் எந்த நன்றியை கொண்டவர்களுக்கும் வேண்டுமானாலும் கல்வாய் கொண்டு ஒருவர் செய்த நன்றியை ஒரு இடத்தில் இருந்த நான் பெற்ற நன்றியை வாழ்ந்துவிட்டால் வாழ்வில்லை என்ற உண்மையை காட்ட வந்தது. இது சத்திய பிரசாச்சாரியாரே தெரிவித்தார். நன்றி கொண்டு அடுத்த முடிவுண்டா விஷயத்தை நின்று கொண்ட வளர்ச்சி என்கின்ற கருத்தையே கட்டணம் காட்டுகிறது. ஆனால் இப்போ இந்தியாவுக்கு அகற்றியுடையவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாவது முருகப்பெருமானத்தில் சென்று முருகப்பெருமானுக்கு அழகே திருமணத்தில் வருகின்ற இறுதியாக இருக்கின்ற திருமணம் செய்து கொண்டாட வேண்டும் என்று கற்றார். ஆனால் முருகப்பெருமான் கையிலே வேல் வாங்கிக் கொண்டு மகாமல் இருந்திருந்தால் இந்திய நிலைமை என்றாகிறது அனுமதியாக்குகிறார். அகதியார் விருதுக்கு புதியதாக ஒரு பெயர் கொடுத்தார் வேல்வாய்க்கு. அந்த வேல்வாய்க்கு என்கின்ற முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் ஏதாவது வெற்றிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார் என்று அதற்கு தன்னுடைய மனத்தை அழைத்து தற்போது நிறுத்திக் கொண்டு பலகாலம் இந்த உலகில் இன்பத்திலேயே சிந்தனை எடுத்துக் கொண்டிருக்காரு. உடனே அனுமதிக்கப்பட்ட காலங்களுக்கு மக்கள்பட்ட இன்பத்தை செய்ய நாங்கள் செலுத்திக் கொண்டிருந்தாய். அது போதும். இவர்கள் வேறுபாட்டியாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள உலகப்பெருமானுடைய பூங்கலை கொஞ்ச காலம் சிந்தி சேர்வாங்க சந்தைகள் வண்ண பிரயோஜனம் சேர இருந்தும் நாள் வாங்கி சேர்ந்து பயங்காமல் வேறு வாங்கி உங்கள் நோக்கு வைக்கிறேன். அந்த
மகிழா மதம்பதி தனக்கு உண்மையாக படித்த கணவன் இன்றிருக்கிறாரே, அவருடைய மனைவியாகிய கிழக்கு இந்துராக இருக்கிறாரே, அவள் ராமகாலத்தில் இருக்கும் கருத்தில் கழுத்தில் நூல் வாங்கி இருக்கும்